டிசம்பர் 14 சிஎம் ஆறுமுகனாரின் நினைவினால் அவர் புகழை போற்றுவோம், வணங்குவோம். கர்நாடக சட்டசபையை கலக்கிய கம்பீரம் நீ, அரசியல் எதிரிகளை அலற வைத்த அசுரன் நீ, அம்பேத்கர் பள்ளியை நிறுவிய கல்வியாளன் நீ, பிஜிஎம்எல் தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்த தொழிற்சங்க புரட்சியாளன் நீ. டிசம்பர் 14 சிஎம் ஆறுமுக நினைவு நாள். கர்நாடக சட்டசபையில தனி முத்திரை பதித்தவர் தான் சிஎம் ஆறுமுகம். இன்னைக்கு விதானசௌதால ஒரு அண்ணல் அறிவாசன் அம்பேத்கருடைய சிலை இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு காரணகர்த்தா சிஎம் ஆறுமுகம். அந்த ரோடு அம்பேத்கர் சாலை அப்படின்னு இருக்குன்னு சொன்னா அதுக்கு காரணமும் சிஎம் ஆறுமுகம். அறிவாசன் அண்ணல் அம்பேத்கரை சாகுமரம் ஏற்றுக்கொண்டு அவர் லட்சியத்தில் வாழ்ந்து மறைந்தவர் தான் சிஎம் ஆறுமுகம். தங்கவயலில் சமுதாய பணி, அரசியல் பணி, தொழிற்சங்க பணி என்று பல துறைகளில் சரித்திரம் படைத்து வாழ்ந்து மறைந்தவர் தான் சிஎம் ஆறுமுகம். அவரெல்லாம் அரசியல் இருக்கும்போது நான்லாம் ரொம்ப சின்ன பசங்க, நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க, அவருடைய பேச்சை இப்படி பத்திரிகையில பார்த்து இதெல்லாம் கேட்டு நம்ம அவரை பத்தி தெரிஞ்சுன்னு இருக்கிறோம். அவருடைய பேச்சு கேட்டேன் ஒரே ஒரு கேசட்ல, ரொம்ப கம்பீரமாக்குதுங்க. நான் ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அவன் நல்லா இருப்பான், அவன் கெட்டு போனோம்னு நினைச்சால தோணாவ அவன் கெட்டுருவான். ஆகையினால ஸ்ரீமான் ஆர் குண்டுராவ் ஒன்ஸ் அகைன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா அப்படின்னு சொல்றது, அந்த ஸ்டைலு, அந்த நட, அந்த கம்பீரம், இன்னும் அதுக்கு அவருக்கு நிகர் யாருமே இல்லைங்க. கேஜிஎஃப்ல சாதாரண தொழிலாளி பிள்ளையா மாறி ஸ்டேட் லைன்ல பிறந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்வாடிங்கெல்லாம் வாழற அந்த பகுதியில் வந்து வீடு இருந்து, அதுக்கப்புறம் அம்பேத்கர் நகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அம்பேத்கர் கோர்ட் பின்னாடி அம்பேத்கர் நகரை உருவாக்கி அவருக்குன்னு ஒரு வசந்த மாளிகை கட்டியவர் தான் சிஎம் ஆறுமுகம். ஐயன் திருவள்ளுவருக்கு ஐநா சபை முன்பு சிலை நிறுவ வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் சிஎம் ஆறுமுகம். தமிழ்நாட்டில் கூட யாரும் சொல்ல, கர்நாடகத்துல 1985 வந்து மிகப்பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார் சிஎம் ஆறுமுகம், ஐயன் திருவள்ளுவருக்கு ஐநா சபை முன்பு சிலை நிறுவ வேண்டும் என்று. வாழ்ந்து மறைந்த முதலமைச்சர் ஆர் குண்டுராவ், தேவராஜர்ஸ் இவங்க கிட்ட வந்து ரொம்ப நெருங்கி பழகியவர். மந்திரி வராங்கன்னு சொன்னா அவங்களை இவர் பேர் எடுத்தா கூடுவாரு. சார் சாஹிப் நல்லா சொன்னதில்லை, வாங்க மிஸ்டர் குண்டுராவ் பண்றி, இப்படிதான் பேசியிருக்காரு அவரு. எல்லாருமே பேரிட்டு கூட்டவர் தான். அவரு பிஜிஎம்எல் சொர்ண பவனுக்கு போறாருன்னு சொன்னா எல்லாமே ரெடி ஆயிட்டுக்கும், வராறான்ட்டு எல்லாம் போயிடுவாங்க. யாரு ஜெயராமன்ல இருந்து எல்லா எம்டி கூட போயிடுவாங்க அவர் வராருன்னு சொன்னா. அதே தான் காவல்துறை கூட, அது யாருனாகட்டும், சப் இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், டிஎஸ்பி ஆகட்டும், அவர் எம்எல்ஏ இருக்கும்போது அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டாரு, போலீஸுக்கு போயிட்டு அவர்கிட்ட உட்காந்து பேசுவாங்க. இதெல்லாம் வந்து கேட்டு பாருங்க. இதெல்லாம் நான் பேசுறதெல்லாம் உண்மையா இல்லை எதனா போய் சொல்றேன்? உண்மை இதெல்லாம். டானி ரோட்ல தமிழர்கள் வாழறாங்க, அங்க பகுதியில வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் மெடிக்கல் காலேஜ் நிறுவியவர் தான் சிஎம் ஆறுமுகம். சிஎம்ஏ அம்பேத்கர் மெடிக்கல் காலேஜ் உள்டாவ பாருங்க, சிஎம்ஏ ஏஎம்சி. அவரு பிறக்கும் போதே வந்துக்குது பாருங்க, ஏஎம்சி சிஎம்ஏ. இதெல்லாம் வந்து யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா இந்த காலத்துல இப்ப இருக்கிற காலகட்டத்துல சிஎம் ஆறுமுகம் உயிரோடு இருந்தாருன்னா இன்னைக்கு அரசியல் மாற்றமே வேற. எந்த தேசிய கட்சியும் இல்ல, பாரதிய ஜனதா கட்சினாரு, நீ காங்கிரஸ்னாரு, உண்மையிலேயே அவரை தோக்கடிச்சுக்க முடியாது. ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டாங்க. இந்திய நாட்டின் இரும்பு மங்கை பாரத பிரதமர் இந்திரா காந்தி வந்து அவரை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு பொதுக்கூட்டம் போடுறாங்க. ஆனா தனி மனிதனா நான் சிங்களா தான் வருவேன்னு சொல்லிட்டு சிங்க மாதிரி கர்ஜித்து ஒட்டுமொத்த தங்கவயல் ஓட்டுக்களை வாங்கி கர்நாடக சட்டமன்றத்துக்கு மீண்டும் எம்எல்ஏ சென்றவர் தான் சிஎம் ஆறுமுகம். சாதாரணமாக இல்ல, அவரு பல துறைகளில் பல முகம் கொண்டவர். அதனால்தான் அவங்க அப்பா அம்மாவே அவர் யோசித்து ஆறுமுகம்னு பேர் வச்சுறாங்க. சாதாரண இல்ல, ஆறுமுகன்ற பேரு. மாரிக்குப்பம் பகுதியில கம்யூனிஸ்ட் கோட்டை செங்கோடி, அந்த செங்கோடி எதிர்ப்பா நீலக்கொடியை தூக்கி அண்ணல் அறிவாசன் அம்பேத்கரை பற்றி அவர் அம்பேத்கர் பாடசாலை பீப்பிள்ஸ் எஜுகேஷன் சொசைட்டி என்று ஸ்டேட்லைன் பகுதியில அந்த என்ஜிஓ சொசைட்டியை பதிவு செய்து அங்க ஆரம்ப பாடசாலையை நிறுவியவர் தான் ஆறுமுகம். அவரை பத்தி பேசணும்னு சொன்னா கருத்தரங்கத்தெல்லாம் பேசணும். எனக்கும் அனுபவம் இல்லை, அவரை பத்தி பேசணும்னு சொன்னா நிறைய பேசலாம். அதனால அவருடைய நினைவு நாள்ல அவர் புகழை போற்றுவேன், வணங்குவேன்.